ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா, ஹிந்து மத கலாச்சாரம், ஆன்மீகம் கொட்டி கிடக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள மட்டும் நமக்கு எடுக்க வேண்டிய விஷயங்கள் லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அப்போ அப்படி உள்ள ஒரு இந்திய திருநாட்டில ஒரு சில இடங்கள்ல ஒரு சில தப்புகள் நடக்குது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஓடிட்டுருக்க ஒரு சம்பவத்த பாருங்க. ஒரு பெருமாள் சிலை அப்படியே அவரு அனந்த சேனம் பண்ணி படுத்திருக்காரு. அதில ஒரு ஒரு வயசான ஆளு, ஒரு நடுத்தர ஒரு 50, 60 வயசு இருக்கு அந்த ஆளுக்கு. தூக்கி மேலே ஏத்தி ஏதேதோ பண்ணாங்க. ஆனா பார்க்கவே ரொம்ப சகிக்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா, நம்ம கடவுள கும்பிடுறோம், வழிபடுறோம். ஆனா ஒண்ணு, இந்த மாரிப்பட்ட ஆட்களால தான் ரொம்ப பிரச்சனை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி. அவங்களும் இதே மாரி ஒவ்வொரு சேட்டைகள் பண்ணிட்டு, நம்ம மதத்தை இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. நம்ம கலாச்சாரத்தை இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. நான் சாமியாட்டக்காரன்னு எல்லாருக்குமே தெரியும். நெறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சாமி அனுக்கிரகம் ஆறதுக்கு ஒரு கோவில் வந்து ஒரு 1/2 மணிக்கூர், இல்ல ஒரு 3/4 மணிக்கூர் வரும்னு வச்சுக்கிடுங்க. அப்படி ஒரு அனுக்கிரகம் வந்து ஒரு ஆடக்கூடிய நேரத்தில கூட ஒரு சில நம்பாத ஆட்கள் இருக்காங்க. ரொம்ப ஒரு எதிர்மறையான கருத்துக்கள், எண்ணங்கள் நிறைய இந்த விஷயங்கள்ல இருக்கு. ஆனா ஒண்ணு, அப்படி இருக்கும் பட்சத்தில இந்த மாரிப்பட்ட விஷயத்த எப்படி தான் நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்ள போறாங்கன்னு தெரியல. ஏன்னா, இதெல்லாம் பார்த்தாலே மிகவும் வருத்தமா இருக்கு. ஏன்னா, நம்ம கலாச்சாரம், ஆன்மீகம் ஒரு எத்தனையோ யுகங்களை கடந்தது. அந்த யுகங்களை கடந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம கடவுள ஒரு இழிவா பார்க்குற ஒரு ஒரு இழி பிறவிகள என்ன செய்யலான்னு எனக்கே தோணல. ஏன்னா, இவங்களெல்லாம் என்ன செய்து திருத்தவே முடியாதவங்க. அது நான் சொல்றேன், நமக்கு ஒரு அனுக்கிரகம் வருதுன்னா, நம்ம அந்த நேரத்தில மட்டும்தான் ஒரு தெய்வத்தோட ஒரு சக்தி இருக்குன்னு பாவிக்கலாம், எடுக்கலாம், பார்க்கலாம். அப்ப அந்த நேரம் மட்டும்தான். ஒரு கூடி போனா ஒரு 1/2 மணிக்கூர் கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் ஒரு 3/4 நாழிகைன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க சாமியாட்டம் குறித்து. அப்போ 3/4 நாழிகைன்னு சொன்னாலே அது கணக்கு வேறு ரீதியில வரும். 1 மணிக்கூர், சரி 3/4 மணிக்கூர், 1/2 மணிக்கூர். ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் அந்த நேரம் மட்டும்தான் அந்த மதிப்பு. அதை விட்டா சாதாரண மனுஷன் தான். அதை விட்டா எந்த ஒரு விஷயம் அதில் கிடையாது. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட செயல்களெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்க, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் அல்ல. அப்போ அந்த கலி இன்னும் முற்றல்ல. 4 லட்சத்து சில்லற வருடம் கலியுகம் இருக்குன்னு நம்ம புராணங்கள் சொல்லுது. ஆக மொத்தம் நம்ம கலியுகம் தொடங்கி 5000 சில்லற வருஷம் தான் ஆகுது. இப்போவுமே இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்னும் வருடங்கள் போகும்போது இதை எந்த நிலையில போகணுன்னே, இந்த கலிபுருஷனோட ஆட்டம் எப்படி இருக்குன்னே தெரியல. இது எந்த வழியில் போகணுன்னே தெரியல. அவ்வளோ பயமாக இருக்குது. இறைவன் தான் எல்லாரையும் காப்பாற்றணும். இந்த இந்த கடுஞ்செயலை மிகவும் கண்டித்து இந்த ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஏன்னா மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துங்க என்னென்னு நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க.